வணக்கம். இந்தியா மற்றும் மலேசியா நாடுகளுக்கிடையிலான பொருளாதார உறவில் இன்று ஒரு மிக முக்கியமான மைல்கல் எட்டப்பட்டுள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தகத்தை இனி டாலருக்கு பதிலாக நேரடி உள்ளூர் நாணயங்களிலேயே மேற்கொள்ள ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது. இந்த வரலாற்று சிறப்புமிக்க முடிவின்படி இந்திய ரூபாய் மற்றும் மலேசிய ரிங்கிட் ஆகியவற்றை பயன்படுத்தி நேரடியாக வர்த்தகம் மற்றும் முதலீடுகளை மேற்கொள்ள வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இது இரு நாடுகளின் பொருளாதாரத்தையும் வலுப்படுத்தும் ஒரு முக்கிய நகர்வாகும். இந்த புதிய முறையை செயல்படுத்துவதில் ஸ்டேட் பாங்க் ஆஃப் இந்தியா மற்றும் மலேசியாவின் பேங்க் நெகாரா ஆகிய வங்கிகள் முன்னிலை வகிக்கின்றன. இந்த வங்கிகள் மூலமாகவே இனி பெரும்பாலான பெரிய அளவிலான பணப்பரிமாற்றங்கள் நேரடியாக நடைபெறும். டாலர் மீதான உலகளாவிய தேவையை குறைப்பதற்கும் சர்வதேச சந்தையில் நமது உள்ளூர் நாணயங்களின் மதிப்பை நிலைநிறுத்துவதற்கும் இது ஒரு சிறந்த வாய்ப்பாக அமையும் என்று பொருளாதார வல்லுநர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். இந்த ஒப்பந்தத்தினால் ஆடை உற்பத்தி, மின்னணு பொருட்கள் மற்றும் உணவு பதப்படுத்துதல் போன்ற பல்வேறு துறைகளில் வர்த்தகம் செய்யும் நிறுவனங்கள் பெரும் பயனடையும். அவர்களுக்கு நாணய மாற்றத்திற்கான கூடுதல் செலவுகள் இனி இருக்காது. ஏற்றுமதி மற்றும் இறக்குமதியாளர்கள் நேரடியாக தங்கள் உள்ளூர் வங்கிக் கணக்குகள் மூலமாகவே பணத்தை செலுத்த முடியும் என்பதால் வணிகச் செயல்பாடுகள் முன்பை விட மிக வேகமாகவும் எளிமையாகவும் நடைபெறும். முதலீட்டாளர்களை பொறுத்தவரை நாணய மதிப்பிறக்கம் அல்லது ஏற்ற இறக்கங்களால் ஏற்படும் நிதி அபாயங்கள் பெருமளவு குறையும். இது மலேசியாவில் இந்திய முதலீடுகளையும் இந்தியாவில் மலேசிய முதலீடுகளையும் அதிகரிக்க உதவும். தென்கிழக்கு ஆசிய பிராந்தியத்தில் இந்தியா தனது பொருளாதார தடத்தை ஆழமாக பதிப்பதற்கு இந்த ஒப்பந்தம் ஒரு மிகச்சிறந்த பாலமாக அமையும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. உலகளாவிய அளவில் அமெரிக்க டாலருக்கு மாற்றாக தங்கள் சொந்த நாணயங்களை வலுப்படுத்தும் முயற்சியில் பல நாடுகள் ஈடுபட்டு வருகின்றன. இந்தியாவின் இந்த முயற்சியும் அந்த திசையில் எடுக்கப்பட்ட ஒரு மிக முக்கியமான படியாகும். ஏற்கனவே ஐக்கிய அரபு அமீரகம் போன்ற நாடுகளுடன் இந்தியா இதுபோன்ற ஒப்பந்தங்களை மேற்கொண்டுள்ளது. அந்த வரிசையில் இப்போது மலேசியாவும் இணைந்துள்ளது இரு நாட்டு உறவின் ஆழத்தை காட்டுகிறது. குறிப்பாக சிறு மற்றும் குறு தொழில் நிறுவனங்களுக்கு இந்த ஒப்பந்தம் ஒரு வரப்பிரசாதமாகும். பெரிய வங்கிக் கட்டணங்கள் மற்றும் சிக்கலான வழிமுறைகள் இன்றி அவர்கள் இனி மலேசிய நிறுவனங்களுடன் நேரடி வணிகத்தில் ஈடுபடலாம். இதனால் புதிய வேலைவாய்ப்புகள் உருவாவதோடு மட்டுமல்லாமல் இரு நாடுகளின் உள்ளூர் சந்தைகளும் புதிய புத்துணர்ச்சி பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வர்த்தக சமநிலை மேம்படவும் இது உதவும். பணப்பரிமாற்றங்களுக்கான கால அவகாசம் கணிசமாக குறைக்கப்படும். இதன் மூலம் வணிக சுழற்சி வேகம் பெறும். வங்கி நடைமுறைகளில் இருந்த தேவையற்ற சிக்கல்கள் இனி களையப்படும். நவீன நிதி தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி இந்த பரிமாற்றங்கள் மிகவும் பாதுகாப்பான முறையில் மேற்கொள்ளப்படும். இது டிஜிட்டல் பொருளாதாரத்தை நோக்கிய ஒரு பெரிய பாய்ச்சலாகும். மலேசியாவிலிருந்து இந்தியா இறக்குமதி செய்யும் பாமாயில் மற்றும் பெட்ரோலிய பொருட்களின் விலை இனி நேரடியாக ரிங்கிட் மதிப்பிலேயே நிர்ணயம் செய்யப்பட்டு செலுத்தப்படும். இது விலையில் ஸ்திரத்தன்மையை கொண்டுவரும். இதேபோல் இந்தியாவிலிருந்து மலேசியாவுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் தானியங்கள் மற்றும் மருந்துகள் இனி இந்திய ரூபாய் மதிப்பிலேயே விற்கப்படும். இது இந்திய ஏற்றுமதியாளர்களுக்கு ஒரு பெரிய பலமாகும். தகவல் தொழில்நுட்பம் மற்றும் கல்வி போன்ற சேவைத் துறைகளிலும் இந்த ஒப்பந்தம் புதிய மாற்றங்களை கொண்டுவரும். இந்திய மென்பொருள் நிறுவனங்கள் மலேசியாவில் தங்கள் சேவைகளை விரிவுபடுத்த இது தூண்டுகோலாக இருக்கும். கல்வித்துறையில் இரு நாடுகளுக்கும் இடையே மாணவர் பரிமாற்றம் மற்றும் கூட்டு ஆராய்ச்சி திட்டங்கள் இனி எளிதான நிதி நடைமுறைகளுடன் முன்னெடுக்கப்படும். இது அறிவு பொருளாதாரத்தை வலுப்படுத்தும். இந்தியா தனது கிழக்கு நோக்கிய செயல்பாட்டுக் கொள்கையின் ஒரு பகுதியாக மலேசியாவுடனான இந்த உறவை மிக முக்கியமாக கருதுகிறது. இது ஆசிய பிராந்தியத்தில் ஒரு புதிய பொருளாதார ஒழுங்கை உருவாக்கும். இரு நாடுகளும் தங்கள் எதிர்கால சந்ததிகளுக்கு ஒரு வலுவான பொருளாதார அடித்தளத்தை அமைத்துக் கொடுக்க இந்த ஒப்பந்தம் ஒரு மிகச்சிறந்த வாய்ப்பாக அமையும் என்பதில் ஐயமில்லை. ஒட்டுமொத்தமாக பார்க்கையில் இந்த இந்தியா மலேசியா உள்ளூர் நாணய வர்த்தக ஒப்பந்தம் என்பது வெறும் வணிகம் சார்ந்தது மட்டுமல்ல, இது இரு நாடுகளுக்கிடையிலான ஆழமான நம்பிக்கையின் அடையாளமாகும். பொருளாதார வலிமை மற்றும் இருதரப்பு ஒத்துழைப்புடன் இரு நாடுகளும் இணைந்து ஒரு புதிய வெற்றி கதையை எழுதும். செய்திகளுக்காக நாம் தொடர்ந்து இணைந்திருப்போம். நன்றி, வணக்கம்.